பேசிட்டு அருள் சாரி அருள் மாண்புமிகு பேரவைத் தலைவரே, பாட்டாளி மக்கள் கட்சி துவக்கியதே இந்த சாதி வரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு தான். எங்க கட்சி புறக்கணிக்கிறீங்க, வருத்தமா இருக்குது. சாதி வரி கணக்கு புறக்கணிக்கல, ஜிகே மணி இல்லைன்னு அப்போ நீக்கிறது. ஜிகே மணி அடுத்த உறுப்பினர் இருக்கும்னு நாங்க சாதி வரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிற மிக முக்கியமானது. இன்று வரையில நாங்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம். இந்திய அரசு சாதி வரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான முழு அதிகாரம் இருக்கும் பொழுது நம்ம தட்டி கழிக்க கூடாது. 1931 ஆண்டு ஆங்கிலேய காலத்தில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதுக்கு பின்னாடி எத்தனையோ கட்சிகள் இங்கே நம்ம இந்தியாவில் ஆண்டாலும் கூட இதுவரையில சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. அது என்பது ரொம்ப வருத்தக்க செய்தி. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்த வேண்டும் சொல்லி நம்ம காலம் தாழ்த்துவது மிகப்பெரிய தவறு. சாதிவாரி கணக்கெடுப்பை ஊராட்சிகளே நடத்தலாம் கூட அந்த அமைப்புகளுக்கு கூட அதிகாரம் இருக்கிறது சொல்றாங்க. இப்ப நம்ம அவையில தொடர்ந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. பீகார்ல சாதிவாரி கணக்கு நடத்தப்பட்டது, கர்நாடகாவில் நடத்தப்பட்டது. அந்த பீகாரில் நடத்தப்பட்டதுல உச்சநீதிமன்றம் தடை செய்யப்பட்டதாக ஒரு தவறான செய்தி சொல்லப்படுகிறது. அது தடை செய்ததாக எங்கேயும் சொல்லல. அதுல அந்த அளவை அதிகப்படுத்தியதான் தவறு என்று அதை சொல்லியிருக்கிறார்களாகவே அது எந்த இடத்திலேயும் எந்த ஜட்ஜ்மெண்ட் உச்சநீதிமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை பீகாரில் நடத்தியது தவறு என்று சொல்லப்படவில்லை. அது தவறு என்ன சொல்லியிருந்தா நம்பிக்கை இங்க நம்ம நடத்தவில்லை. அவங்க அந்த இடஒதுக்கீட்டுடைய அளவை அதிகப்படுத்தி தான் தவறு என்று சொல்லியிருக்கிறார்களாகவே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த மாபெரும் அவையில சாதிவாரி கணக்கு நடத்த மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற சில பேர் பேச கருத்து, அந்த கருத்துக்களை அவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க பேசுறதா நீக்க சொல்றீங்க. இல்ல, ஜாதிவாரி கணக்கெடுப்ப தமிழக அரசு எடுக்கணும்னு உங்க கோரிக்கையை வச்சிருக்கீங்க. அதை நீக்க சொல்லல. அதான் நீக்க சொல்லுங்க. இங்க பேசுறவங்க உச்சநீதிமன்றம் பீகார்ல கொடுத்த நீதிமன்றம் பீகார் மாநில அரசு எடுத்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மாண்புமிகு உறுப்பினர், பீகார்ல மக்கள் தொகை கணக்கெடுக்கல, மக்கள் தொகை சர்வே எடுத்தாங்க. சர்வே எடுத்ததுல சர்வே வேற, மக்கள் தொகை ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேற. சர்வே தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே ஒரு சர்வே சொன்னாங்கல்ல, அதே போலதான் சர்வே இருக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது அந்த நம்ம தேர்தல் வாக்கெல்லாம் எண்ணின பிறகு வந்திருக்குல்ல, அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் சர்வேக்கும் உள்ள டிஃபரன்ஸ். பதிவு பண்ணிட்டு போதும் உட்காருங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நீங்க பேசுங்க. அதனாலதான் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் நயனா நாகேந்திரன் எல்லா இடத்திலையும் எடுக்கல. அதான் ஒரு எம்பி சொன்னார். நீ சொன்னது அதுதான். நாங்க பேசுற நோக்கத்தை தயவு செய்து சீர்குலைக்காதீங்க. சாதிவாரிக்கு பதிவு பண்ற நான் சொன்னது பீகாரில் எடுக்கப்பட்டதற்கு நீதிமன்றம் தடை விதித்ததாக இங்கே சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். அதனால நீங்களும் சொன்னேன். ஜட்ஜ்மெண்ட் அதை நீக்க முடியாது. நீங்க சொன்னது உச்ச நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில்